ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sashastime. இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். மண்சட்டியில் இன்றைக்கி வைக்கிறேன் நான். அதுவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறிடுச்சுன்னா நல்லா கரைஞ்சிடும். இப்போது தாளிக்கிற கடாயை எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே, 2 ஸ்பூன் அரிசி. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம், இது கூட 1 ஸ்பூன் சீரகம், இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் 1 மினிட் நம்ம இந்த அரிசி வந்துட்டு நமக்கு உப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி வர அளவுக்கு வறுத்துப்போம். வறுத்து தனியாக எடுத்துருங்க. இப்போது நம்ம ஊற வச்ச புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைக்கிறதுக்கு அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளிக்குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, அது செய்கிறப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கலந்து வச்சுருங்க. இப்போது நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இது கூட நம்ம எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம், அதில் பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க, மீதி பாதி இருக்கட்டும். தக்காளி நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருள்களையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச கலவையை அந்த புளி தண்ணியில் சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போது மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுமே அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. நம்ம கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் பாதி வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டுகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. கூடவே பச்சை மிளகாய், சேர்த்து எல்லா பொருளுமே பாதிக்கு மேலே வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே அந்த புளி கரைசல்லையும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேலன்சிங்க்கு இங்கே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ கட்லா மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் கழுவுறப்பையே உப்பு சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு போட்டு கழுவலை அப்படின்னா குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா சரிசமமாக ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்து கலந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வேகமாக குக் ஆகும். நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாத்தோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது, ரா ஸ்மெல் போய் குக் ஆகிடுச்சு. இதோ கழுவி வச்சுருக்கிற மீன் கழுவுறப்போ உப்பு ஆட் பண்ணலைன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது மீன் துண்டுகளை அதெல்லாம் சேர்த்துடலாம். மீன் சேர்க்குறப்போ குழம்பு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா மீனில் உள்ள தண்ணியும் உங்களுக்கு குழம்புல இறங்கும். நீங்கள் தண்ணியாக வச்சுட்டு மீனை சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக நீர்த்து போன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் மீன் ஆட் பண்ணுங்கள். மீன் துண்டுகளை ஒன்று மேலே ஒன்று போடாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். அடுத்து சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா குக் ஆகிடும். இப்போ நான் ஃப்ளேமை சிம்க்கு சேஞ்ச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே மீன் எல்லாமே நல்லா வெந்து குக் ஆகிடும். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. மீனுமே நல்லா வெந்திருக்கு. ஸோ மல்லி இலைகளை ஆட் பண்ணி இறக்கிடுங்க.
இந்த மெத்தடில் மீன் குழம்பு செய்கிறப்போ குழம்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மீனும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுவையாக சாப்பிட்றப்போ சாதத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.